வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும். ஓபிஎஸ் வலியுறுத்தல். பிப்ரவரி 9 வெளியான தகவல். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி ஓராண்டு கடந்த நிலையிலும் புதிய ஊதிய ஒப்பந்தம் இன்னும் போடப்படவில்லை. இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நடத்தப்பட்ட நிலையில் 6 மாதங்கள் ஆகியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. பேச்சுவார்த்தை இழுத்தடிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. மேலும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.